வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தபடி இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு லேப்டாப்புடைய ஒரு ட்ரிக்ஸ் தாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தப்படினா டெஸ்க்டாப்பில் நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு நேமோட தான் கிரியேட் பண்ணணும், கரெக்டுங்களா? எந்த ஒரு நேம் இல்லாமல் எந்த ஒரு ஃபோல்டரும் நம்ம டெஸ்க்டாப் மட்டும் இல்லை எந்த ஒரு பாத்துலையுமே கிரியேட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ண போய் அட்லீஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு வந்து டாட் அப்படி ஒரு நேம் வச்சு கிரியேட் பண்ணணும். அப்படி தான் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்ஷன் பண்ண முடியாது. பட் என்ன பார்க்குற இந்த வீடியோவில் ஒரு ஃபோல்டருக்கு எந்த ஒரு நேமும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ஃபோல்டர் ரீநேம் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதில் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைடு வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம ஒர்க் ஆக முடியும்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்களா? நோட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா? உங்கள் லேப்டாப்பில் நம்பர் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கணும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே ஜென்ரலாகவே நம்ம நம்பர் கீஸ் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கீஸை 1 2 3 அப்படின்ற கீஸ் தனியாக இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு லேப்டாப்பில் இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது. மேபி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கீபோர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கீபோர்டு அந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்டடி வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப்பில் நம்ம எம்டி ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்தந்த ஆப்ஷனுக்கு இன்னும் ஷார்ட்கட் கீ அப்படின்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் டெஸ்க்டாப்பில். ஸோ அப்படி டெஸ்க்டாப்பில் நம்ம எம்டி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என், ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் கீ இந்த 2 கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் இந்த 3 கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்டி இல்லைங்க, ஒரு டெஸ்க்டாப்பில் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்து நம்மளுக்கு தெரியும். டெஸ்க்டாப்பில் சிம்பிள் உங்களுக்கு வந்து நான் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபோல்டர் வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ரீநேம் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா F2 இருக்குது. ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் F2 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ரீநேம்ன்ற ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் கீ தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் கீ இதுவும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலும் எனக்கு தெரியும். ஸோ நியூ ஃபோல்டருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் எம்டிஎஃப் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைமில் அல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்பர் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கீழே 0160 அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம பார்த்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபஸ்ட்டு அல்ட் அப்படின்ற நம்பர் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க நம்பர் லாக் மேலே ரைட் எடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. ஓகே, ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது 0 1 6 0 ஆல்ட் கீயை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கீயை ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் டைப் போட்டு காட்டுறேன். ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 0 1 6 0 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து இந்த நேம் இல்லாமல் கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நியூ ஃபோல்டர் நல்லா எதுவும் கிடையாது, ஃபைல் எம்டி இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபோல்டரோட நேம் மட்டும் எதுவுமே இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வித்தவுட் எனி நேமில் எம்டி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸில் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சிம்பிள் பண்ணால் பார்த்து அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதான் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அப்கமிங் வீடியோ நான் போட போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.